செடியிலே பூவாகி பூவிலே வண்டாகி சீர்வரும் சிங்கம் போல் என் எதிரில் இல்லாவிட்டாலும் என் நெஞ்சத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மனிதம் வளர்ப்போம். மிக அருமையான தலைப்பு, இன்றைய சூழலுக்கு ஏற்ற தலைப்பு. நான் இதை ஒரு குட்டி கதையை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் பெண் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முட்டை கிடைக்கிது. ஒரு பறவை முட்டை போல் இருக்குது, நல்லா பளபளப்பாக இருக்குது, ரொம்ப புராதனமாகவும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. கடைக்காரர் அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு முட்டாய் கொடுக்குறாங்க. அடுத்து இது அப்படியே கை மாறி ஒரு ஏழை விடுறவங்கள்ட்ட போகுது. அங்கேருந்து ராஜா கிட்ட போகுது, அரசவை கிட்ட போகுது. அங்கே அந்த ராஜா பார்த்துட்டு, இது முட்டை அமைப்பில் இருக்குது, உடச்சா உடையவும் மாட்டேங்குது, ஆனால் ரொம்ப பளபளப்பாக இருக்குது, ரொம்ப புராதனமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இது என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அதை கொண்டு போய் ஒரு அவங்க அரசவையில் இருக்க அமைச்சர்களே ரொம்ப வயதான அமைச்சர்கிட்ட காட்டுறாங்க. அமைச்சர் இருந்துட்டு இது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. சரி, அந்த ஊர்லேயே ரொம்ப வயதான ஒரு வயோதிகரை கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. அவர் ரொம்ப வயசாகி கண்ணு தெரியாமல் காது கேட்காம ரொம்ப அப்படியே தடுமாறி வராரு. அவர் தொட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது என்னன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு. அந்த வயோதிகர் சரி, அப்போ எங்கள் அப்பாவுக்கு இது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒரே ஆச்சரியம். சரி, அவரையே கூப்பிடுங்க பார்க்கலான்னு அவர் வராரு. கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நல்ல வீரமான பேச்சு. அவர் இது தொட்டு பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஓ இதுவா, இது எங்கள் காலத்தில் விளைஞ்ச நெல்மணி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நெல்மணி இவ்வளோ பெருசாக இருந்துச்சா அப்படின்னு. ஆமாம், எங்கள் காலத்தில் நாங்கள் என்ன விதைச்சோமோ அதே தான் நாங்கள் நம்பி இருந்தோம். அடுத்தவன் எவ்வளோ விதைக்கிறான் அதை பார்த்து நாங்கள் இது பண்ணலை. அங்கே மனம் ரொம்ப விசாலமாக இருந்துச்சு, மண் நல்லா வளமாக இருந்துச்சு, அதனால நெல்மணியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்னை விட ரொம்ப ஜாஸ்தியாக விதைக்கிறானேன்னு சொல்லியிருந்தனால மனம் சுருங்கினால மண் வளமும் சுருங்கிடுச்சு, அதனால் நெல்மணியும் சுருங்கிடுச்சு அப்படின்னு. இது டால்ஸ்டாய் எழுதின தி கிரெயின் அப்படின்ற ஒரு கதையினுடைய சாரம். மனிதனுடைய ஊற்றுக்கண் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கிட்ட தான் இருக்குது. வாழ்க்கையுடைய அவசரத்தில் எங்கேயோ அதை மறந்து வச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போகலாம், பீரோக்குள்ளே வீட்டு பத்திரம் இருக்கும், அது பக்கத்தில் மனிதமும் பத்திரமா இருக்கும், அதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இனி யாரையாவது பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கலாம், வணக்கம் வைக்கலாம், அன்பு தரலாம். நம்மக்கிட்ட இருக்கு தரோம், அவங்க திருப்பி தரலன்னா பரவாயில்ல, சாமி கிட்ட இதெல்லாம் சீக்கிரம் இவருக்கும் கொடுங்கன்னு வேண்டிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.